ஹாய் எவ்ரிவன், ஐம் ஜெனனி அண்ட் வெல்கம் டு மை பாட்காஸ்ட். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, நான் சந்தித்த சில மனிதர்கள். நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பிளேசஸுக்கு போகிறோம், நிறைய மக்களை சந்திக்கிறோம், நிறைய வித்தியாசமான குணாதிசயங்கள் உள்ள மக்களும் நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? அதில் நான் கண்டுகொண்ட சில மனிதர்களை பற்றி நான் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயரில் கிண்டியிலேருந்து என் வீட்டுக்கு நடந்து போவேன். நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ காலேஜ் போயிட்டு நடந்து போயிட்டுருப்பேன். இட்ஸ் அபவுட் ஒரு 10 minutes walk சம்திங். அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் இருப்பார். ஆக்சுவலி நெவர் லுக் லைக் அ வாட்ச்மேனாக இருந்தாலும் ஒரு செம்ம கூலிங் கிளாஸோட ஒரு கெத்தோட உட்காந்துட்டு இருப்பார். ஆஃப்டர் சீயிங் டெய்லி போகல அதே இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது சடன் ஆஃப் டைம் ஹிசேஸ் வணக்க வச்சுட்டு இருந்தேன். நானும் வணக்க வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கிட்ட இருக்கும் இல்லையா? ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் 3 months கிட்ட செட்டாக வணக்க வச்சுட்டு இருந்தார். நானும் வணக்க வச்சுட்டு அவங்க போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் we moved into another house. So I can't able to, ஏன்னா தாமஸ் மவுண்ட்ல ஸ்ட்ரைட்டாக காலேஜ். அப்போ ஓகே ஐ டிட்ன்ட் see him. நான் பார்க்கவும் இல்லை, இது பண்ணல. ஒரு நாள் அவரை பார்க்கணுன்ட்டு நான் ஃப்ரெண்டோட வெளியே போகும்போது போய் பார்த்துட்டு வந்தேன். தென் he said that அவர் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஆஃப்டர் தட் he shows the photos of him கையில் வாட்ச் கட்டிட்டு வலையில் தங்க வாட்ச் ட்ரெயினில் போட்டு he shows his photos. அப்போ ஓகே ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அது ரிஸ்க்காக சே தட் எனக்கு நிறைய இது மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அதனால் வாட்ச்மேன் கல்யாணம் ஏன் பண்ணிக்கலான்னு கேட்டதுக்கு ஃபைனான்ஸில் இருந்தாலும் இது மாதிரி எப்போ வேணால் நடக்கும், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னார். தென் அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தென் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். ஏன்னா நான் இங்கே போயிட்டோம் அப்படின்றது, நான் தென் தாமஸ் போயிட்டோம், வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சே அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அவர் எனக்கு வணக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் கேஷுவலாக நடந்து போயிட்டு இருந்தேன், டெய்லியும் நடந்து போயிட்டு இருந்தேன். அவர் நோட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பிகாஸ் ஹீ ஸ்கூல் இந்த கூலிங் கிளாஸ் கூட அந்த ரவுண்டட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில், அது செம்மையாக போட்டு ஈவன் தோ ஹி வியர்ஸ் வாட்ச் அண்ட் அந்த குச்சி செம்ம கெத்தாக உட்காந்துருப்பாங்க. இட்ஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் இல்லை? இந்த மாதிரி மனுஷன் வாட்ச்மேனாக ரொம்ப நம்ம அப்படின்னு நினச்சிருப்போம். மேபி இட்ஸ் ஸ்டீரியோ டைப்பிங். பட் அவர் இருந்ததுக்கு எனக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸோ அட்ராக்டிவ். சம் பீப்பிள்ஸ் ஆர் ஸோ அட்ராக்டிவ் வித்தவுட் எனி ரீசன்ஸில். ஸோ அந்த மாதிரி இருந்தார். ஆஃப்டர் தட் ஓகே இப்படிப்பட்ட மனுஷங்களாலும் இப்படி இருக்க முடியும். எப்படி நான் ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஆக்சுவலி இக்னோர் ஹிஸ் கேபினட். எத்தனை பேர் தெரியுமா தெரியல. ஐம் ஜஸ்ட் ரிவீலிங் த சீக்ரெட்ஸ் திஸ் ஸ்கேம் இன் திஸ் பாட்காஸ்ட். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆக்சுவலி ஒருத்தர் சே தட் ட்ரெயினை போக காசு இல்லை கொடுங்க அப்படின்னு சொன்னார். யாரோ ஒருத்தர் ட்ரெயினுக்கு பேக்லாம் வாங்கிட்டு டைலாம் போட்டுட்டு ட்ரெயினுக்கு போக காசு இல்லை கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் எங்கே நான் ஜிபேயில் மட்டும்தான் வச்சுருப்பேன், நான் கையில் வச்சுருந்தா நான் வச்சுருவேன். ஸோ ஐ சைட் என்கிட்ட ஜிபேயில் மட்டும்தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்ட்டு நானும் எனக்கு அது ஸ்கேம் அப்படின்லாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹி கம்ஸ் அகைன் அண்ட் செய்வேன் காசு இருந்தால் கொடுங்க. நேற்றே என்கிட்ட கேட்டீங்க போனது கேட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் போச்சு. அது ஒரு இதுலேயே தெரியலாம அப்படின்ற. ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ ஃபன். ஆக்சுவலி அந்த இடத்துல அவர் பார்க்கணும். ஆனால் நான் சிரிச்சிட்டேன். எனக்கு கோவம் வரல, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எப்படின்னா நேற்றே வாங்கிட்டீங்க அப்படின்னு ஓ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் எதாவது எப்பிடிச்சு போயிட்டாரு. 35 years மேன் நினைக்கிறேன். அண்ட் அந்த வாட்ச்மேன் அவங்களுக்கு more than 75 அப்படி இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ஸோ ஃபன்னி. எனக்கு கோவம் வரல, எனக்கு பயங்கரமான சிரிப்பு வந்துடுச்சு. நேற்றே கேட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஃபன் ஃபேக்ட்னா வித் அ டை அண்ட் ஷூஸ், ஈவன் தோ he wears shoes and pants so she does that. அது he does that. It's so funny for me. I saw it as a funny. மற்றவங்களுக்கு கோவம் வந்துருக்குமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் said நான் கொஞ்சம் இது எப்படின்னு தெரியல. ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எப்படி நம்ம யாரும் தெரிய போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணா என்னன்ட்டு ரொம்ப, ஏன்னா இவங்களுக்கு யாருமே எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு இப்படி போகுதுன்னு யாரா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுதா? இந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு, இந்த பொண்ணு
ஆக்சுவலி ஐ ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம். ட்ரஸ்ட்டெல்லாம் ஓகே, அவன் பணத்தெல்லாம் கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படி நான் சொல்ல வரல. நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளை பற்றி யார்கிட்டையுமே நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட சொல்ல முடியலன்னா கொலை பண்ணுது அப்படின்லாம் நான் சொல்ல அப்படி சொல்லலை. இப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சோகமான விஷயம் நடந்துருக்கு, கூட இருக்கவங்களாம் சொன்னால் நம்ம ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. இவர் ஸ்ட்ரேஞ்சர் தானே, இவர் என்ன சீப்பாக நினச்சா என்ன நினச்சா எனக்கு என்ன, நாளைக்கு நான் அவரை பார்க்க போகிறது இல்லை. ஐம் ஜஸ்ட் சே அண்ட் என்னோட மனசில் இருக்க ரிலீஃப் எல்லாம் போயிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். ஸோ அந்த விதத்தில் ஆக்சுவலி ஐ டெல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நான் சும்மா அப்போ பார்த்தேன், அப்போ என்னுடைய சோக கதை எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டேன். அவருக்கு உண்மையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துச்சு, அவர் சோக கதை சொந்த கதைலாம் சொன்னார். அதையும் நான் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா ஏன் சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்லி பேசி முடிச்சிட்டேன் இல்லையா. அவர் சொல்லணும். தட்ஸ் இட். அண்ட் யா, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் இந்த மாதிரி விஷயத்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது நான் என்ன பண்ணா என்ன தானே. அவனை பார்த்து அடுத்து போய் சந்திக்க போகிறது. ஆக்சுவலி we need to careful for the persons, for the peoples who have to meet again. நீ வந்து again மீட் பண்ணக்கூடிய பர்சன்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கும். மெயின்லி ஃபார் யுவர் ஃபேமிலி. ஏன்னா நீ again அவங்களை மீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி சே நம்ம யார் மேலே என்ன வாசம் வச்சாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி ஃபேமிலி தான். ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே செய்கிறது, ஃபேமிலி தான் நம்ம எல்லாமே பார்த்துக்கிறது, ஃபேமிலி தான் எல்லாமே. ஸோ ஃபார் மீ இட்ஸ் பி லைக் திஸ். நான் இப்படியே வளர்ந்துருக்கிறனால நான் அவனை அப்படி இருக்கலாம். மை இன்ட்ரடக்ஷனே நான் சொன்ன மாதிரி மேபி I'm a boomer, but actually this is I am. Actually I am. Yeah. And thank you so much for hearing my podcast, and I will meet you again in another podcast, and thank you so much. Bye.